வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 37 பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 37 ஆஃப் IPC பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Section 37 of IPC, cooperation by doing one of several acts constituting of offense. Section 37 of IPC ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அந்த தந்தைக்கு இந்த சொத்துக்காக இவங்க 2 பேருமே அப்பாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தீட்டி அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. நேரடியாக கொலை பண்ணால் நம்ம குற்றவாளி ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ அப்படிங்கிற ஒரு நபர், அதாவது மூத்த மகன் என்ன பண்ணுறாரு, காலை உணவு கொடுக்கும்போது கொஞ்சோண்டு பாய்சன், கொஞ்சோண்டு விஷத்தை கலந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி மத்தியான உணவு கொடுக்கறது 2வது மகன். அந்த மகன் என்ன பண்ணுறாரு, அவரும் உணவில் கொஞ்சம் போல் பாய்சன் கலந்து கொடுக்குறாரு. அதாவது ஸ்லோ பாய்சன், கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சன் கொடுக்குற மாதிரி. இது நாளடைவில் இந்த பாய்சன் இவங்க 2 பேருமே கொடுத்ததுனால தந்தை மரணம் அடைகிறாரு. 2 பேருமே கூட்டாக பிளான் பண்ணி இந்த செயலை செய்ததுனால 2 நபர்களும் குற்றவாளி அப்படிங்கிறது தான் ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை தான் அந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவன் அப்பாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிறத மூத்த மகனுக்கும் தெரியும், இளைய மகனுக்கும் தெரியும். 2 பேருமே கூட்டுச்சதி செய்து கூட்டாக பிளான் பண்ணனால 2 பேருமே குற்றவாளி தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விளக்கத்தையும் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அப்பா மகனே வைப்போம். இந்த அப்பா மகன் எக்ஸாம்பிளை வச்சே நம்ம பார்க்கலாம். மூத்த மகனும் அப்பாவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு, 2வது மகனும் அப்பாவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவங்க டைரக்டாக 2 பேருமே பேசிக்கல, 2 பேருமே காட்டிக்கல, நான் அப்பாவை கொலை பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி காட்டிக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, காலை உணவில் ஒரு நபர் விஷம் வைத்து தகப்பனாருக்கு கொடுக்குறாரு. அதாவது கொஞ்சம் போல விஷம் கலந்து கொடுக்குறாரு. மத்தியானம் ஒரு நபர் விஷம் கலந்து கொடுக்குறவர், அவர் அதிகமான விஷம் கலந்து கொடுத்து அந்த நேரமே அவர் இறந்து போகிறாரு. இந்த விஷம் குடித்ததால நேரடியாக அவர் பாதிக்கப்பட்டு நேரடியாக இறந்து போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தண்டனை விபரம் காலையில் விஷம் கொடுத்த மகனுக்கு கொலை முயற்சி அப்படிங்கிற ஒரு தண்டனையும், மதியம் விஷம் கொடுத்து நேரடியாக தந்தையை மரணமடைய செய்த மகனுக்கு கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு தண்டனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனில் 2 இல்லுஸ்ட்ரேஷனையும் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தை பார்த்து இந்த செக்ஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், டீட்டெயிலாக புரியும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். IPC செக்ஷன் பற்றி நான் சொல்லக்கூடிய விளக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான இப்போ சந்தேகங்கள் இல்லைன்னா நீங்கள் அதில் ஒரு சஜஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.